தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரையுள்ள திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கிறோம் புதையல் உவமை, முத்து உவமை. அப்போது இந்த புதையல் கிடைப்பதற்கு, இந்த முத்து கிடைப்பதற்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களிடத்தில் எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த புதையலை தேடி போகிறார்கள். எல்லாம் விற்றுவிட்டு அந்த முத்தை தேடி போகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே புதையலாக இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. முத்தாக இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகின்றேன், விட்டு நான் சொந்தமாக்கிறேன். நாம் பார்க்கின்றோம் புதையல் என்று சொல்லும்போது 10 ரூபாவோ 20 ரூபா என்பதல்ல, நம் சொத்தை விட அதிகமாக இருப்பதுதான் புதையல் என்று நாம் சொல்கின்றோம். அப்போ நம்ம சொத்தை விட அதிகம் மதிப்பு உள்ளது. அப்படி என்றால் நான் கண்டுபிடித்த ஒன்று, என் சொத்தை விட அதிகமாக ஒன்று நான் கண்டுபிடித்துகிறேன். என் வாழ்நாள் முழுதும் அது கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைத்திருக்கின்றது. என் வாழ்நாள் முழுதும் அனுபவிக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடைத்திருக்கு என்றால் அது புதையலாகவும் முத்தாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகம் தருகின்ற இது அமைதி சந்தோஷம் அல்ல, மாறாக தெய்வம் எனக்கு தந்திருக்கின்ற அந்த அமைதி சந்தோஷம், அதுதான் நான் புதையலாக பார்க்கணும். அது யார்? அந்த இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுவை நான் சொந்தமாக்கி விட்டேன் என்றால் இதோ எனக்கு இது வேறு எதுவுமே எனக்கு தேவைப்படாது. ஆக அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு புதையலுக்காக எல்லாம் கொடுக்கிறார்களோ, முத்துக்காக எல்லாம் விட்டு விடுகிறார்களோ, அதே போல் இயேசுவை நான் சொந்தமாக்க வேண்டும் என்றால் அத்தனையும் விடுவோம், தெய்வத்தை சொந்தமாக்கி கொள்வோம். இதே உலகத்தில் தலை நிமிர்ந்து நாம் வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உன்னை சொந்தமாக்குவதற்காக இதை நீர்த்தாமே எங்களை தேடி வருகின்றீர். திருப்பலியில் அப்பவடியில் ரசவடியில் கடந்து வருகின்றேன். நாங்கள் உணர்ந்து உமக்கு முக்கியம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.